ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது வந்து என்னோடய ஃபோர்த் ஆர்டர். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு ஆர்டர் தான் சொல்லணும். ஏன்னா சிக்கன் கிரேவி வித் சப்பாத்தி அண்ட் சிக்கன் குழம்பு அது கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் பாதி பாதியாக பிரிச்சுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில பீசஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பீஸ்லாம் போக மீதி இருக்கிற பீஸ்லாம் போட்டு, ஆக்சுவலாக எல்லா பீஸும் போட்டே செஞ்சு அதிலேருந்து அந்த பீஸ்லாம் போக மீதி இருக்கிறத மட்டும் நம்ம பேக் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு ஆல்ரெடி நான் மாவு உருட்டி வச்சுட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குழம்பு ரெடியாக இருக்குது. நடுவில் என் பொண்ணு வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. என்ன வேணும்? போய் அப்பாட்ட போய் ஏபிசிடி படிப்போம். வள்ளி இல்லை அங்கே போ. சரி, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் போதும், போ. பாய் பாய். நான் வந்து 1 கிலோ சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருக்கேன். என்னென்னா கிரேவிக்கு கொஞ்சம், அதாவது குழம்புக்கு கொஞ்சம், கறி சிக்கன் கறிக்கு கொஞ்சம் சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம குழம்புக்கு போட போகிறோம். இதில் வந்து சிக்கன் பீஸில் ரக்கை, அப்புறம் கழுத்தெலும்பு இதெல்லாம் வந்து பேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ கொடுக்குறவங்க வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்கல்ல கறி கடையில். அங்கே வந்து ஸ்கின் இல்லாமல் போடணும்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. கறியில் வாங்கும்போது ஸ்கின் இல்லாமல் கொடுங்கன்னா அது ஒரு ரேட் சொல்கிறாங்க. அதனால் வாங்கி நான் அதை வந்து டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ வர எல்லா வெங்காயத்துலேயும் இது ஒன்று இருக்குங்க. வெளியே நல்லா இருக்குது, உள்ளே தோண்ட ஒன்று அழுகி போயிருக்கும், இல்லை இந்த கருப்பு கருப்பாக இருக்கும். என்னடா நல்ல எனக்கு வாங்க தெரியலையா, இல்லை வரதெல்லாம் இப்படி தான் வருதா அப்படின்னு எனக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கு புரியாது. வெளியே பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னு வாங்கி உள்ளே கட் பண்ணாக்கா உள்ளெல்லாம் அழுகி போயிருக்கும். இது 2 லேயர் நல்லாயிருக்கும், அடுத்து நடுவில் 2 லேயர் கெட்டு போயிருக்கும், மறுபடியும் 2 லேயர் நல்லாயிருக்கும். இப்படிலாம் இருந்தாக்கா எப்படிங்க சமாளிக்க முடியும்? சிக்கன் வந்து நான் வந்து இப்படி தான் சிக்கன் செய்வேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறி போட்டு அதுக்கு தண்ணியெலாம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இது பண்ணுவேன். இப்போ தக்காளி போட்டு நம்ம அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணுவேன். அது ஒரு பக்கம் வேகட்டும்ன்ட்டு அடுத்து நான் வந்து சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு வந்து நான் வெங்காயம் மட்டும் நீளமாக வெட்டி போட்டுக்கிட்டேன். சிக்கன் தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் மசாலா ஆட் பண்ணலாம். கறி நல்லாவே வெந்து இதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. கரெக்டாக அங்கே நான் மிளகாத்தூள் போட்டு முடிக்கிறேன். ஹஸ்பண்ட் என் ஃபோன் எடுத்துகிட்டு வர்றார். என்னென்னா அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர்லேயே பாதி தான் செஞ்சுருக்கேன், இன்னும் பாதி இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு செகண்ட் ஆர்டர் வந்துடுச்சு. அது வேறு டிஷ்ஷு. இந்த ஃபஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் அதுவும் இல்லாமல் டைமும் நமக்கு கம்மியாக இருக்குன்றதில் கடன்னு முடிக்கணுன்ட்டு ஒரு பக்கம் எங்கள் ஹஸ்பண்ட் உள்ளே வந்துட்டார், நான் இந்த குழம்பு செய்கிறேன்ட்டு. ஒரு பக்கம் எங்கள் மாமனார் நான் சப்பாத்தி போடுறோமான்ட்டு அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் பிளாங்க் ஆகிட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்ட்டு. அவர் சப்பாத்தி உருட்டி கொடுக்க நான் சுட ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் ஆர்டர் என்னென்னா சப்பாத்தி வித் சென்னா மசாலா. சென்னா வந்து நான் வந்து ஊற வைக்கவே இல்லை. எனக்கு ஒரு ஆர்டர், இது வரைக்கும் எனக்கு 2 ஆர்டர் இது மாதிரி வந்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து 2 ஆர்டர் வருது. அதுவும் ஒரு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே செகண்ட் ஆர்டர் வருது. எனக்கு ஒன்றுமே புரியலை, நம்ம எப்படி பண்ண போகிறோம், டைம் கம்மியாக இருக்குது, முடிப்போமா மாட்டோமான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இட்லி சாம்பார் இருந்துச்சு, மினி இட்லி சாம்பாரும் செகண்ட் ஆர்டரில். ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஓரளவுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் வந்து சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மினி இட்லி வந்து டக்கு நான் அடுத்தடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மினி இட்லிக்கு ஊற்றி வச்சிட்டேன். இது ஃபஸ்ட் ஆர்டர். சப்பாத்தி கூட வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கு அது கிரேவி ப்ளஸ் குழம்பு. அடுத்து செகண்ட் ஆர்டருக்கு நான் போயிட்டேன். இது வந்து மினி இட்லி, சாம்பார் மினி இட்லியும் வித் சென்னா மசாலா கேட்டேன். சென்னா வந்து நான் சுட தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இது பண்ணாக்கா சென்னா வந்து ஓரளவுக்கு ஊறிடும். ஸோ சாம்பார் வந்து இட்லி சாம்பார் ரொம்ப ஈஸி, அதையும் பண்ணி வச்சாச்சு.
அடுத்து வந்து சென்னாக்கு நான் வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 5-6 விசில் விட்டோம்னாக்கா சென்னா இன்னும் நல்லாவே வெந்துடும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக அதாவது கூட சப்போர்ட்டுக்கு இருந்ததால் ஓரளவுக்கு ஈஸியாக முடிக்க முடியுது. இட்லியும் ஒரு வெந்துருச்சு. என்னால் சைமல்டேனியஸாக என்னால் இது பண்ண வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அடுத்த ஆர்டர் வரணும், இதை ஆர்டர் நான் பேக் பண்ணணும், பேக் பண்ணி வைக்கிற டைமில் இதை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பிக்கப் பண்ண ஆள் வந்துடுவாங்க, அதையும் பார்க்கணுன்றதால என்னால் வீடியோ என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப பிட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக சென்னாவும் வந்து முடிஞ்சிடுச்சு, மினி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டக்குன்னு அடுத்து வர்றதால கொஞ்சம் ஃபஸ்ட் ஆர்டர் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஓகே அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண ஆரம்பித்தேன். நான் உண்மையாக அந்த டைமில் வந்து எங்கள் மாமனார் இல்லை, எங்கள் வீட்டுக்கார் இல்லைனாக்கா மைண்ட் வந்து எனக்கு பிளாங்க் ஆகிட்ருக்கும். ஸோ இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் எப்பயுமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து சாப்பாடு செஞ்சதே கிடையாது. ரிலாக்ஸ்டாக பொறுமையாக தான் சாப்பாடெலாம் செஞ்சு நல்லா ருசிக்க சாப்பிட்ட ஆள். இவ்வளோ வேகமாக ப்ரெஷர்லாம் போவே இல்லை. வாலண்டியராக நான் வந்து குக்கரில் இந்த ப்ரெஷரை எடுத்து நான் வந்து இது பண்ணேன். சாம்பார் இட்லி ரெடி. இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெரிய தப்பு ஒன்று பண்ணியிருப்பேன். என்னென்னா செகண்ட் ஆர்டர் வந்ததில் வந்து 2 செட்டு சப்பாத்தி கேட்டிருக்காங்க. நான் அதை பார்க்காம ஒரு செட் சப்பாத்தி மட்டும் கட்டிட்டு ஃபுல் பேக்கேஜ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் 2 இன்ட்டுன்னு இருக்குது. டக்குன்னு போய் இருந்த மாவில் இன்னும் 3 சப்பாத்தி உருட்டி ரெடி. டிரைவர் ஆன் த வேல இருக்கார், ரொம்ப படப்படன்னு இருக்குது. வர்றதுக்குள்ளே 3 சப்பாத்தியை சுட்டி விட்டு கொடுத்துடணும். வருவார் இரு. என் வீட்டுக்கார் ஃபோன். ஐயோ இந்த நேரம் பார்த்து என்னமோ ஆகுது. ஐயோ கஸ்டமர் தயவு செஞ்சு நான் மன்னிச்சுக்கோங்க. ஐ எம் ரியலி சாரி. ஸோ டிரைவர் வர்றதுக்குள்ளே 3 சப்பாத்தி போட்டுட்டேன். ஆக்சுவலாக இட்ஸ் மை மிஸ்டேக். நான் ஒழுங்காக பார்க்காதால அகேன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடணும்ல, வச்சாச்சு. டன் முடிஞ்சிருச்சு. கால் வந்துடுச்சு. ஹலோ, அதோ வரேண்ணா. எஸ்